தெலங்கானா மாநிலம் ஐதராபாத்தில் தனது சொகுசு காரை தாறுமாறாக ஓட்டி வந்த போதை ஆசாமி டிராபிக் போலீஸ் மீது காரை மோதி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் கார் பேனட் மீது தூக்கிச் சென்ற இளைஞர் சிக்கியுள்ளார். நடந்தது என்ன? போக்குவரத்து விதியை மீறிய நபரை பிடிக்காமல் விடமாட்டேன் என சபதம் எடுத்த காவலர் ஒருவர் ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் வருவது போல கார் பேனட்டில் தொங்கியபடி சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் பயணித்த காட்சிகள் தான் இவை. நீயா நானா, இன்றைக்கு ஒரு கை பார்த்து விடுகிறேன் என உடும்புப்பிடியாக காரை பிடித்து கொண்டு சென்ற காவலர் கடைசியில் பொதுமக்கள் உதவியோடு போதை ஓட்டுநரை பிடித்தது எப்படி? ஹைதராபாத்தில் உள்ள கச்பள்ளி பகுதியில் உயர் ரக குடியிருப்பு பகுதியில் வசித்து வருபவர் தருண். அவர் தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தொடர்ந்து 2 நாட்கள் நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்து இருக்கிறார். போதை தலைக்கேறியதும் நான் கார் ஓட்ட போறேன் என கூறிக்கொண்டு தனது சொகுசு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பியிருக்கிறார். தலைக்கேறிய போதையில் காரை தரிகெட்ட வேகத்தில் ஓட்டிச் சென்ற தருண் போகிற போக்கில் 2 கார்களை இடித்து சேதப்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றிருக்கிறார். உடனே இது குறித்து வயர்லெஸ் தகவல்கள் போக்குவரத்து காவலர்களுக்கு பறந்துள்ளது. டிராபிக் கான்ஸ்டபிள் நரசிங்கலு வயர்லெஸ் தகவலை கேட்டு அலர்ட் ஆகியிருக்கிறார். அப்பொழுதுதான் தருண் தனது காரை விரட்டி கொண்டு அந்தபடியாக வந்திருக்கிறார். உடனே நரசிங்கலு காரை தடுத்து நிறுத்தி மடக்க முயன்றுள்ளார். ஆனால் நிற்காமல் வந்த தருண் காரை நரசிங்கலு மீது மோத அவர் தாவி கார் பேனட் மீது விழுந்து கெட்டியாக பிடித்து கொண்டார். ஆனாலும் போதையின் உச்சத்தில் இருந்த தருண் காரை நிறுத்தாமல் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நரசிங்கலுவை காரின் முன்பகுதியில் வைத்துக்கொண்டே ஓட்டிச் சென்றிருக்கிறார். போலீஸ் கான்ஸ்டபிள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு காரில் தொங்கிக் கொண்டிருந்தது காண்போரை கதிகலங்க வைத்தது. உடனே அப்பகுதி மக்கள் காரை விரட்டிச் சென்று மடக்கி பிடித்து நரசிங்கலுவை பத்திரமாக மீட்டனர். தொடர்ந்து தருணுக்கு தர்மடி கொடுத்த பொதுமக்கள் அவரை போலீசில் ஒப்படைத்தனர். தருணை கைது செய்து வழக்கு பதிவு செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவரை சிறையில் அடைத்துள்ளனர். உயிரை துச்சமாக நினைத்து விடாப்பிடியாக போராடி போதை ஆசாமியை பிடித்த நரசிங்கலுவுக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்தனர்.